الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن النفس لأمارة بالسوء. صدق الله العلي العظيم. وقال نبينا سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم المجاهد من جاهد نفسه في طاعة الله. صدق الله العلي صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் ஏழை இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. மேலும் சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் உண்டாகுக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலத்தில் அதிகமான பாவங்கள் நடக்கக்கூடிய அந்த காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு முஃமின் அதிகமா செய்யக்கூடிய பாவங்களுக்கு காரணமாக இருப்பது என்பது முதல்ல ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து நிக்கிறது யாருன்னு பார்த்தா நஃப்ஸ். முதல்ல நிக்கிறது யாரு? நஃப்ஸ். இரண்டாவது ஷைத்தான். அத முதல்ல இருக்கிற அந்த நஃப்ஸ் இருக்கான் இல்லையா, அல்லாஹ் அக்பர். அந்த ஷைத்தானாவது நம்ம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொன்னா போயிடும், ஓடி போயிடும். அதுவே நம்ம ரம்ஜான் மாதம் வந்துச்சுனாக்க 30,000 ஷைத்தானுக்கு வந்து என்னது அல்லாஹ்வுத்தாலா வந்து அவங்க கட்டி போட்டுருவான், சரி பிடிச்சிடும். அப்போ 30 நாள் ரம்ஜான் ஷைத்தானை விட்டு நமக்கு விடுதலை கிடைக்குது, 30 நாட்கள். ஆனா நஃப்ஸை விட்டு விடுதலை கிடைக்குதான்னு பார்த்தா கிடைக்கிறது இல்லை. அவ்வளவு ஒரு தீயதை தூண்டக்கூடியதாக அந்த நஃப்ஸ் நமக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. அப்போ இந்த நஃப்ஸை நமக்கு வந்து தஸ்கியா செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டாங்க, புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஒருத்தருக்கு உடலில் ஒரு பங்கு இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் உடல்ல ஒரு பங்கு இருக்கு. அந்த உடல்ல அந்த அந்த சதை துண்டு வந்து அது நல்லா இருந்தாதான் மனிதனுடைய உடல் முழுவதும் நல்லாக இருக்கும். அதுவே அந்த சதை துண்டு தீயதாக, தீங்கு செய்யக்கூடியதாக மாறிவிட்டால் மனிதனை தீங்கு செய்பவனாக, தீயதாக மாறிவிடுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த உறுப்பு எது தெரியுமா? அதுதான் நஃப்ஸ் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய நஃப்ஸ் அவனுக்கு வந்து சீர்திருத்தப்பட்டதாக இருந்தாக்கா கண்டிப்பாக அவனுடைய உடலுடைய அந்த செயல்பாடுகள் எல்லாமே என்னதாக நன்மைகளாக ஆகிவிடும். அது மட்டுமல்ல, ஒருத்தர் நஃப்ஸ கட்டுப்படுத்துறதுக்கு ராஜதந்திரம் நிறைய இருக்கு. அதுல ஒரு மாபெரும் ஷேஷ், அவர் ஒருத்தர் நஃப்ஸை கட்டுப்படுத்தின அந்த விஷயத்தை பார்த்தா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. அவரை வந்து ஒரு பெண்மணி, ஒரு அழகான பெண்மணி, அந்த ஷேக்மான் ரொம்ப பிரியப்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஷேக்கோட இருக்கும் தப்பா ஆனதுக்குன்னு ஆசைப்படுது. உடனே என்ன செய்யுது, ஒரு வீட்டுக்கு விருந்தளிக்கிற மாதிரி கூப்பிட்டு கதவு சத்தா போடுது. இப்போ வந்து நீ கண்டிப்பா என்ன அனுபவிச்சாங்கன்னு இப்பதான் ஷேக் சொல்றான். அப்ப ஷேக் என்ன சொல்றாரு, இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு கேட்டு பாக்குறாரு. ஆனா அந்த பெண்மணி விடுறதா இல்ல. ஒரு கட்டத்துக்கு ஒரு ஷேக் ஒரு ஐடியா பண்றாரு. என்ன தெரியும் செய்யறாரு, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறாரு. ரொம்ப அர்ஜென்டா பாத்ரூம்காக போறாரு. போனா அந்த மலம் கழிக்கிறாரு. அந்த கழிச்ச மலத்தை தூக்கி நான் உடம்புல தடவிக்கிட்டு வராரு. வெளியே சொல்லி வா இப்போ வந்து தப்பா வா இப்போ அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அந்த பெண்மணி பார்த்துட்டு அடிச்சுட்டு ஓடிடலாம். அப்போ இந்த சமயத்துல அவர் நஃப்ஸை எப்படி கட்டுப்படுத்தினா இருப்பாங்க. இதை பார்த்துட்டு அல்லாஹ் தஆலா அவரோட உடம்புல அவங்க மரணிக்கிற வரைக்குமே வந்து அவங்களோட உடல் என்னாச்சு, 24 மணி நேரம் மறக்கக்கூடியதாக அவர் உடல் செஞ்சுட்டான், மாற்றி வச்சுட்டான். அப்போ இந்த நஃப்ஸோட தீங்க பார்த்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றது சொல்லி காட்டுறான், இன்னல் நஃப்ஸல் அம்மாரத்துன் பிஸ்ஸூ, நிச்சயமாக நஃப்ஸ் அப்படின்றது தீங்கை கொண்டு ஏவக்கூடியதாகவே இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அது மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வீரர் அப்படின்னாக்கா யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ், ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி,
அவர் யாருன்னு பார்த்தாக்கா அல்லாஹ் வழிபடுவதில்ல, அல்லாஹ்வை வழிபடுவதில் தன்னோட நப்ச அர்ப்பணிக்கிறாரே, தன்னோட நப்ச கொண்டு போய் சேர்க்கிறாரே, அப்படிப்பட்டவர் தான் உண்மையான முஜாஹித் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அது மட்டுமல்ல, நமக்கு இந்த உலகத்துல எவ்வளவு விஷயம் வெற்றி இருக்கு. இந்த உலகத்துல என்ன வெற்றி? பரீட்சை எழுதுனா வந்து நான் 10th பாஸ் ஆகலாம், அப்புறம் 12th பரீட்சை எழுதுனா அது 12th பாஸ் ஆகலாம், அப்புறம் டிகிரி படிக்கலாம். அது போல நமக்கு வெற்றி கிடைக்குது. நீட் தேர்வு படிச்ச டாக்டர் ஆயிடலாம். இது போல துன்யா வெற்றி கிடைக்குது. ஆனா ஆகிரத்துடைய வெற்றி அது மூலமா கிடைக்குதுன்னு பார்த்தாக்கா கிடையாது. ஆனா ஒருத்தனுக்கு துன்யாவுல வெற்றி பெறணும், அதே போல ஆகிரத்துல அவனுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டா அல்லாஹ் அதுக்கு ஒரு வழி சொல்றான் குர்ஆன்ல. யார் தன்னுடைய நப்சை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ அவர் வெற்றி பெற்றார். இதுல இன்மையிலும் மறுமையிலும் அனைத்திலும் அவர் வெற்றி பெற்றார். அப்போ ஒரு மனிதன் தன்னோட நப்சு கட்டுப்படுத்தணும் நண்பர்களே. இப்போ ஒருத்த வந்து ஒரு நப்சு தன்னோட நப்சுன்ற அந்த தீங்கு தெரியுமா, எவ்வளவு தெரியுமா இருக்கு. அதை வந்து சொல்லும் போது சொல்லி காட்டுவாங்க. ஒரு குதிரையோட சம்பவம் சொல்லி காட்டுவாங்க. அந்த குதிரைக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்னன்னா எப்ப தன்னோட மலம் திறந்து போனாலும் பின்னாடி மலத்திரம் போனதுக்கு அப்புறமா அதை மோந்து பார்த்துட்டு அப்புறமேட்டு தான் போகும். அந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. உடனே அந்த எஜமானர் என்ன செஞ்சாரு, அந்த ஒரு பெரிய சாட்டை வாங்கிட்டாரு. அந்த பழக்கத்தை எப்படியே போகணும்னு ஆசைப்பட்டு சரி எப்படியே போகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சாட்டை வாங்கினார். சாட்டை வாங்கி கையில வச்சுக்கிட்டாரு. எப்பப்பெல்லாம் அந்த குதிரை வந்து மலத்திரம் கழிக்குதோ, கழிச்சு முடிச்ச உடனே ஓங்கி ஒரு அடித்தாங்க குதிரை தெரிக்குது. அப்ப அது போல செஞ்சுட்டே இருக்க. 2-3 நாள் என்ன செஞ்சாரு, அது போலவே வந்து அந்த குதிரையை அடிச்சு வெட்டி மலம் ஜலம் கழிச்ச உடனே அடிச்சு விரட்டார். இது போல ஒரு 3 நாட்கள் செய்யறார். 3 நாள் செஞ்சதுக்கு அப்புறமா ஓகே குதிரை வந்து அடிக்காமலே அந்த ஒரு பாட்டு போகும், சரி திருந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த எஜமானர் என்ன செஞ்சாரா, வீட்டுக்கு போய் அந்த சாட்டையை வந்து வீட்டுல வச்சுட்டு வந்து ஒரு வேலைக்காக குதிரையில ஏறாரு. ஆனா அந்த குதிரை சேட்டை பண்ணது என்ன தெரியுமா, இப்ப வரைக்கும் அந்த 3 நாட்கள் அது பேண்ட் வச்சிருச்சுல, அது எல்லா இடத்துக்கும் போய் அந்த இடத்துல மோந்து பார்த்துட்டு திருப்பி வந்து அது வந்து எஜமான பக்கத்துல நின்றுதான். இந்த மாதிரி நப்சு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு கொஞ்ச நாள் அடங்கி இருக்கும். இப்ப நம்ம மாச பசங்களுக்கு தான் அது நல்லா சொல்லணும். இந்த மாசம் இருக்கும் போது கட்டுப்பாடா என்ன செஞ்சிருக்கோம், நப்சு அடங்கி இருக்கும். அந்த நப்ச வந்து நம்ம நெய்வுக்கு போகும்போதும் இதே மாதிரி மாசால இருக்கும் வரை தகது தொழுகிறோமா, மாசா இருக்க மாதிரி ஜமாத்தோடு தொழுகிறோமா அப்படின்றத பாக்குறோம். அப்படி இல்ல அப்படின்னாக்க அவங்க நப்சு தஸ்கியத் ஆல அப்படின்னு இருக்கும். அப்ப நப்சோட அந்த தீமானது ரொம்ப பெருசு. இப்ப நப்ச வந்து தஸ்கியத் செஞ்சுட்டார் அப்படின்னாக்கா, ஒருத்தர் நப்சு தஸ்கியத் செஞ்சுட்டார் அப்படின்னாக்கா அவர் நப்சு இவர் எப்படி சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நப்சு வளர்ந்து போகணும் நண்பர்களே. அதுக்கு உதாரணமா ஹவுஸ்நாயகத்துல சந்தோஷத்தை பார்க்கலாம். ஹவுஸ்நாயகம் அவங்களுக்கு பாக்குறதுக்காக ஒரு நபர் வராரு வந்து பெரிய வரியுள்ளா அது எதுன்னு சொல்ல இவங்க சரி வரலாமே வந்து பாக்கலாமே அப்படின்ற ஒரு ஆசையில வந்து வராரு. வந்தா ஊருவா தேடு ஹவுஸ்நாயகம் காணோம். ஹவுஸ்நாயகம் எங்க இருக்கா கண்டுபிடிக்க முடியல. அப்ப ஊர்ல இந்த ஒரு நபர் கிட்ட போய் கேட்கறாரு, இந்த மாதிரி ஹவுஸ்ல ஆடம் பெரிய ஒரு வலியுள்ளா இருக்கிறாமே, அவர் எங்க இருக்காரு கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்றாரு. அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த தோட்டத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு கிளம்பி தோட்டத்துக்கு போனா அந்த தோட்டத்துக்கு நட்டங்க நடுவுல ஒரு குடிசை மாதிரி இருக்கு. அந்த குடிசை பார்த்தாக்கா முழுக்க தங்கத்துல இருக்கு. முழுக்க என்ன செஞ்சிருக்கு, தங்கத்துல இருக்கு. அந்த குடிசை தோட்டத்து நடுவுல இருக்க ஒரு குடிசை தங்கத்துல இருக்கு. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஆச்சரியப்படாரு. வடிவுள்ளா என்னமோ குடிசை வீட்டுல இருப்பாங்க. அப்புறம் அவர் என்ன வச்சிருக்காரு, குடிசை வீட்டுல இருக்காங்க, நல்லா விவாதம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இவரு என்னன்னா இன்னும் தங்க வீட்டுல இருக்காரு அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரு. உடனே நேர வீட்டுக்கு போறாரு. உடனே ஹவுஸ்நாயகம் உதவி வைக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிடுறாங்க. அப்புறமேட்டுக்கு திருப்பி சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிறதுக்காக கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஹவுஸ்நாயகமும் அந்த வந்து ஹவுஸ்நாயகம் தேடி வந்த நபரும் வாக்கிங் போறாங்க. போயிட்டு அங்க போறாங்க பேசிக்கிட்டே போறாங்க. கடைசியா பகதாதுடைய எல்லைக்கு வந்து நின்ட்டாங்க. 2 பேரும் என்ன செஞ்சுட்டாங்க, பகதாதுடைய எல்லைக்கு வந்து நின்ட்டாங்க. எல்லைக்கு வந்து நின்றதுக்கு அப்புறமா ஹவுஸ்நாயகம் சொன்னாங்க, எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை ஜியாரத்துன்னு ஆசையா இருக்கு. பகதாதுடைய எல்லை வந்துட்டோம், அப்படியே கொஞ்சம் நடந்து போவோம் மதீனாவுக்கு போய் ஜியாரத் செஞ்சுட்டு வரலாம் அப்படின்றாங்க. உடனே பக்கத்துல இருந்து அந்த நபருக்கு இருங்க உங்க வீட்டுல உங்க தங்க வீட்டுல நான் வந்து என்னுடைய அந்த அசா குச்சியும் ஒரு பஞ்சு வச்சுட்டு வந்திருந்தேன், அதை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்றது. இப்ப விளங்க வச்சான்.
அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நீ உன்னோட அந்த அசா குச்சியும் அந்த பேகையும் கல்புல வச்சிருக்க. ஆனா வழிமாறுகள் அந்த கல்புல வச்சிருக்க மாட்டாங்க, மாறாக என்ன செய்வாங்க, அதே அந்த நான் தங்க வீட்டை வந்து நான் வந்து நிலத்துல தான் நிறுத்தி வச்சிருக்கேனே தவிர கல்புல வைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒரு நப்சு வந்து தஸ்கி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அவர் நப்சு அவர் எந்த ஒரு உலகத்துல எந்த ஒரு தவறா ஒரு சாதகமா நடந்தாலும் சரி, அவருக்கு பாதகமா நடந்தாலும் சரி, அவருக்கு என்ன செய்யுது, எந்த ஒரு கவலையுமே வராது. அதுக்கு உதாரணம் கௌசல்யா இன்னொரு சம்பவம் சொல்லுவாங்க. கௌசல்யா அவங்களுக்கு வந்து ஒரு தடவை வந்து உட்காந்து பயான் செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பயான் செஞ்சுட்டு இருக்காங்க. பயான் செய்யும் போது ஒரு நபர் ஓடி வந்து சொல்றாரு, இந்த மாதிரி உங்க கப்பல் வந்து கவிழ்ந்துருச்சுட்டு. கப்பல் அப்படின்ற போது ஒரு ஊரளவு பெருசா கப்பல் இருக்கும். அந்த கப்பல்ல அவங்க மட்டும் அவங்க சரக்கு இல்லாம ஊர்ல இருக்கிற எல்லா மக்களோட சரக்குமே என்ன செய்யும், அந்த கப்பல்ல வியாபார சாமான்களா இருக்கும். அப்படியே அந்த கப்பல் மட்டும் கவுந்துருச்சுன்னா அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் சேர்ந்து என்ன செய்யணும், காசு கொடுக்கணும். இவ்வளவு பெரிய ஒரு செலவு வருது, இவ்வளவு பெரிய ஒரு செலவு இந்த கப்பல்ல வந்து கவுந்தா வருது. உடனே மத்த நபராத்த என்ன செஞ்சுப்போம், என்ன இவ்வளவு பெரிய ஒரு முசீபத்தா அப்படின்னு நாம நடந்திருப்போம். ஆனா கௌஸ் நாயகம் அப்படியே பாக்குறாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இப்ப இங்க கவனிக்கப்பா, பிஸ்கெட் பாக்காதீங்க, கவனிக்கப்பா. இப்ப கௌஸ் நாயகம் என்ன சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன செய்யறாங்க, இது திருப்பி இன்னொரு நபர் வந்து இந்த மாதிரி உங்க கப்பல் கவர்ல பக்கத்துல ஒரு இன்னொரு கப்பல் போயிட்டு இருந்துச்சு, அந்த கப்பல் கவர்ந்துருச்சா என்பதா சொல்றான். உடனே வந்து அதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க. முரீது மக்களுக்கு ஒண்ணு வழங்கல. இப்ப முரீது மக்கள போய் கேக்குறாங்க, முதல்ல கப்பல் கவுந்துருச்சுன்னு சொன்னீங்க, அதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க, அதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க. அதே போல கப்பல் உங்க கப்பல் இல்லைன்னு சொன்னாங்க, அதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்களே, எனக்கு விளங்கலையே என்பதாக அந்த நபர் சொல்றாரு. அப்ப சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் தடவை கப்பல் கவுந்துருக்கு சொல்லும் போது என் நப்ச பார்த்தேன், என் நப்சு கவலைப்படல, அதை நினைச்சு நான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னேன். அதே போல ரெண்டாவது கப்பல் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது என் மனசு சந்தோஷப்படுதான்னு பார்த்தேன், என் நப்சு சந்தோஷமா படல, அதை நினைச்சு நான் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொன்னேன் என்பதாக சொன்னான். ஒரு மனிதன் கண்டிப்பாக அவன் நப்ச தஸ்கியா செஞ்சுட்டாக்கா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, அவனுக்கு என்ன செய்ய கவலை அப்படின்றது அவனுக்கு வரவே வராது. ஆகவே நம்மளோட நப்சா, நம்ம அனைவருடைய நப்சையும் தஸ்கியத் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆஷிதுல்லா